வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாள்பட்ட நெஞ்சு சளி ஆகட்டும், வறட்டு இருமல் ஆகட்டும், ரொம்பவுமே இரும்பி நெஞ்சு வலி வலிக்கிறவங்க எல்லாமே இதை ஒரே நாளில் நம்ம சரி பண்ணலாங்க. அந்த ஈஸியான ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வறட்டு இருமலை அதுவும் எப்படி ஒரே நாளில் போக்குறதுன்னு கேட்குறீங்களா? இந்த வறட்டு இருமல் ஆகட்டும், இல்லை இந்த நெஞ்சு சளி ஆகட்டும் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 days நம்மளை விடாதுங்க. அது ரொம்பவுமே நம்மளை பாடப்படுத்திடும். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி சீக்கிரம் வெளியே வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இதுங்க. ஸோ இது என்ன அப்படின்னீங்கன்னா, மிளகு ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் தீபம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிளகை அந்த ஊசியில் குத்திட்டு நீங்கள் அந்த தீபத்தில் காமிச்சு சுட வச்சிங்க அப்படின்னா அந்த மிளகு எரியும். ஸோ அது ஓரளவுக்கு எரிஞ்சதுக்கப்புறம் அதை அணைச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து புகை குபு குபுன்னு வருங்க. ஸோ அந்த புகையை உங்கள் கையால் மறைச்சி அதை இந்த மிளகு புகையை நீங்கள் வாயில் வச்சு குடிக்கணுங்க. அப்படி நீங்கள் அதை குடிக்கும்போது அதில் இருக்கிற காரத்தன்மை உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்களை அந்த செகண்டில் அந்த காரத்தன்மையை நீங்கள் உணர்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 டைம் நீங்கள் அதே மாதிரி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இருமல் ஆகட்டும் அந்த செகண்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதமாக இருக்கும். ப்ளஸ் உங்களால் நிம்மதியாக அன்றைக்கி நைட்டு தூங்க முடியுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பார்க்கும்போது அந்த சளி ஆகட்டும் அந்த இருமல் ஆகட்டும் ஸ்டாப் ஆகி அது உங்களுடைய மோஷன் வழியாக வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரே நாளில் இந்த மிளகு புகையானது உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்குங்க. ஸோ இந்த மிளகு புகையை நீங்கள் எப்போ இருமல் இருக்கும்போது நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரம் விடுபடலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு இது ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இது போல் முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from தமிழ்செல்வி.